ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 31 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரியும் கங்காவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி கிட்ட வந்து கங்கா கேட்குறாங்க, என்னடி நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னோடனே, இல்லைக்கா வந்து இந்த மாதிரி அவர் கான்ட்ராக்டை பற்றி என்ன பேசிட்டே இருப்பாரு, வீட்டில் எது நடந்தாலும் நானும் அதை வந்து அவருக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு என்னோட பர்த்டேக்கு அப்புறம் அவர் மொத்தமாக மாற ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அவரை வந்து என் புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னோடனே, இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி உனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சுல்ல, மனசு தடுமாறும் போதே நீ அத வந்து சரி பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் கான்ட்ராக்ட் பத்தி பேசினாலே அத பத்தி நீ பேசாதன்னு என்கிட்ட சொல்வாரு. அப்ப நான் அத எப்படிக்கா எடுத்துக்கிறது? அவரோட இதே அதுதான். இந்தா அன்னைக்கு பெட்டிய தூக்கிட்டு போன்னு சொன்னாரு. என் பின்னாடியே இந்த ஓடி வந்து என்ன கூப்பிடுறாரு. நான் இத எப்படிதான் எடுத்துக்கிறேன்னே தெரியலன்னோனே, இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, வெண்ணிலா வந்த பிறகு தானே அவரு இப்படி யோசிக்கிறாரு. ஒருவேள வெண்ணிலாக்கு சரியாகமே போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கூட உன்னைய கூப்பிடலாம்ல. அதனால எனக்கு என்னமோ இப்படி குழப்பத்திலே இருக்கிறவர் கூட நீ வாழாம இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாரி அவங்க பங்குக்கு அவங்க ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, பாட்டி வந்து விஜய் வந்தோனே, "என்னடா ஆச்சு? குமரன் உன்ன திட்டினானா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இப்போ ராகினி அங்க நிக்கிறாங்க. "இல்ல அவங்க சொன்னத நான் தான் வந்து சொன்னேன்" அப்படின்னு சொல்லி ராகினி வந்து சொல்றாங்க. உடனே "உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு?" சொல்லிட்டு ராகினிய திட்டினோனே, இப்ப ராகினி உள்ள போயிடுறாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா காவேரி என்ன தேடி வருவாங்கிற நம்பிக்கையில தாத்தா, பாட்டிட்ட பேசிட்டு அவரு போயிடுறாரு. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, இவனே போய் மன்னிப்பு கேட்டது நல்லதுதான். விஷயத்த ஆற போடலாம்னு நான் பார்த்தேன். ஆனா இவன் போய் மன்னிப்பு கேட்ட பிறகு நம்ம போய் பேசாட்டி தப்பா போயிரும்னு சொல்லிட்டு தாத்தா போய் பேச போறாரு. இப்ப குமரன் வெளியில அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கிறாரு. குமரா, சாரதாவ கூப்பிடு நான் பேசணும்னு சொல்லிட்டு தாத்தா வெளியில நின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. என்னப்பா அப்படியே உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது, சத்தம் கேட்டு சாரதா வெளியில வராங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமான்னோனே, உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசுறாங்க. இப்ப தாத்தா வந்து அவங்க பக்க நியாயத்த வந்து சொல்றாரு. இந்த மாரி விஜய் வந்து இந்த மாரி கான்ட்ராக்ட் பண்ண தப்புதாம்மா. அது எனக்கு தெரிஞ்சப்போ நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா, நான் வந்து அவங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ வச்சிரலான்னு தான் நெனச்சேன். அவ என்னைக்குமே எங்க வீட்டு பொண்ணு தான். அதனால தான் நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லல. ஏன் என் பொண்டாட்டி கூட சொல்லல. எனக்கு தெரியுங்கிற விஷயம் காவேரி கூட தெரியாது அப்டின்னோனே, ஆனா சாரதா வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சாரதா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க வந்து நீங்க சொல்றத கேட்டு எங்க பொண்ண திருப்பி அந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டோம்னா, நீ நாளைக்கு இது மாரி நெறைய பேர் கெளம்புவாங்க. காசு இருந்தா ஏழை பொண்ணுங்கள இந்த மாரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அதனால இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி தாத்தா எவ்வளவோ சொல்றாரு. ஆனா சாரதா கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப தாத்தா கடைசியில காவேரி கிட்டயே கேட்கிறாரு. "நீ என்னம்மா சொல்ற?" அப்படின்னோனே, அவ எடுத்து வச்ச முடிவு தான் இப்படி வந்து நின்றுருக்கலாம். இனிமே அவ வாழ்க்கையில நான் தான் முடிவு எடுக்க போறேன். என் பொண்ணோட வாழ்க்கைய எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நாங்க சீக்கிரமா இந்த வீட்ட விட்டு காலி பண்ணிருவோம். ஏன் நாளைக்கே கூட போயிருவோம் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.